நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. டிவியானருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சோம் இல்லாமல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே, சேனல் மூலியம் அப்பா அந்த பிள்ளைகளை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே பார்த்து அநேகருடைய இருதயத்தில் கிரியை செஞ்ச ஆண்டவரே, அதன்படி வழிநடக்க கிருபிச்சேங்க. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்திய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டு சொல்கிறார் பாருங்க, தெளிவாக சொல்கிறாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக என்ன செய்கிறாரு? நன்மைகளை செய்கிறோம், இன்னும் நன்மைகளை செய்யட்டும். ஏதோ சீக்கிரம் வருகிறேன், அவங்க கிரியத்தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்து வருகிறதுன்னு சொல்கிறாரு. என்னென்னா ஆண்டவர் என்னென்னா அவர் வருகை சமீபமாக இருக்குது, இதோ சீக்கிரம் வருகிறேன், அவங்களுக்குள்ள பிரதிபலன் நினைச்சது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தில் நினைச்சாரு ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெளிவாக காமிச்சிட்டே இருக்கிறார். என்னென்னா அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. நான் வரப்போகிறேன்னு சொல்லி நினைச்சாரு, காரியங்களை வெளிப்படு. அவர் சொல்கிறார் முடிவு வரும்னு சொல்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் முடிவுன்னு சொல்கிறாரு. இப்போ சுவிசேஷம் எல்லா அளவுக்குலையும் அறிவிக்கப்படுது. இனிமேல் தான் அவர் முடிவு வரப்போகுது, எப்போ வரப்போகிறாரு அப்படிங்கிறது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல 3வது அதிகாரம் 15வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனரும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். வாசிங்க, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லாமல், நீ அனலும் இல்லாமல் இருந்தால் அல்லா இருந்தால் நலமாக இருக்கும். அதான் சொல்கிறார் பாருங்க, சபைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தேன்னா என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்கிறார். ஏன்னா குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துட்டுருக்காத, நீ என்ன செய்ய, ஒன்று குளிராயிரு இல்லைன்னா அனலாயிருன்னு சொல்கிறாரு. ரெண்டு பக்கமும் நீ அப்படி உட்காந்துனா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறாரு. உங்களை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு கர்த்தர். என்ன செய்கிறாரு, வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். என் வருகை சமீபமாக இருக்குது, நீ ஆயத்தமாகு, பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை பெற்றுக்கோன்னு சொல்கிறார். ஒன்று அனலாம் மாறு இல்லைன்னா குளிராக மாறு அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அவருடைய இச்சையும் நிச்சயம் ஒளிந்து போகுமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனு நிச்சயம் பண்ணான்னா ஒளிந்து போக மாட்டான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படும். அவர் சித்தத்தின்படி என்ன செய்யணும், நம்ம செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும்போது என்ன அப்படின்னா, அவர் நம்மளோடு இருக்கிற தேவனாக இருக்கிற சதா காலங்களிலோடு என்ன செய்யறோம், நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அவர் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னா அவர் சித்தத்தின்படி, அவர் சித்த நம்மளை எதுக்காக நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம், நம்ம தேவைக்காக என்ன செய்கிறோம், அவர் சமூகத்தில் போய் உட்காடுறோம். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, இது தேவை இருக்குது, இந்த தேவைகளை சந்திக்கிறது கிருபிச்சிங்கன்னு கேட்குறோம். ஆண்டவரே நம்ம எல்லாம் வசனம் என்ன பைபிளில் என்னென்ன வசனம் இருக்குது அவ்வளோ வசனத்தை போட்டு ஜெபிக்கிறோம். ஆனால் அவருக்கு சித்தம் உள்ளதை நம்ம கேட்குறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல நம்ம நினைக்கிறோம். நமக்கு சித்தம் உள்ளதை என்ன செய்கிறோம், நம்ம அவர்கிட்ட கேட்குற மாதிரி என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அதை என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறாரு. அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். என் சித்தத்தின்படி எவன் கேட்குறானோ அவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சித்தத்தின்படி நம்ம ஒரு காரியம் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா அவர் சித்தத்தின்படி அந்த வசனத்தை வாசிக்கப்பட முடியும்.
உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதான் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் என்ன செய்வான்னா நிலைத்திருப்பான். அவர் சித்தத்தை செய்கிறவன்னா எப்படி இருப்பான்னா, எப்படியாவது என்ன செய்யணும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுறணும், எப்படியாவது என்ன செய்யணும், அவர் காரியங்களை என்ன செய்யணும், ஜனத்துக்கு வெளிப்படுத்திடணும், எப்படியாவது என்ன செய்யணும், ஒரு 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன செய்யணும், சண்டே கிளாஸ் நடத்திடணும், எப்படியாவது ஒரு வாலிபர் முகாம் நடத்திடணும், எப்படியாவது என்ன செய்யணும், எழுப்புதல் முகாம் நடத்திடணும், எப்படியாவது நற்செய்தி முகாம் நடத்திடணும். நற்செய்தி முகாம் நடத்திட்டோம்னா எப்படியாவது ஒரு 2-3 பேராவது ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா? ஒரு 10,000-20,000 செலவு பண்ணுவாங்க. என்னென்னா, அதான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படும், ஒரு ஆத்மா கெட்டு போகிறது என்னுடைய சித்தம் இல்லை, ஏன்னா உன் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ ஒரு கன்வென்ஸு கூட்ட போட்டோன்னா எப்படியாவது ஒரு 2-3 பேர் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா, எப்படியாவது சர்ச்சைக்கு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அவர் சித்தம் உள்ளதான் என்ன செய்யும் நம்ம இருதயத்தில் தோணும் போது, அவர் நம்மளோட செய்கிறார், நம்மளோடு இருக்கிற தேவனாக இருக்கிறாரு, அவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார், நம்மளோடு என்ன செய்கிறாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்குது. அவர் சித்தம் உள்ளதை நம்ம செய்யும்போது அவனுக்கு என்ன செய்ய அழிவு வராதுன்னு சொல்கிறாரு. அவன் எப்பவும் நிலைத்திருப்பானா, அவர் சித்தமுள்ளதை செய்யும்போது அவன் எப்பவும் நிலைத்திருப்பானா. அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களால் என்ன செய்யணும், நம்ம மாறணும். அவர் திட்டங்களை நிறைவேற்றவங்களாக என்ன செய்யணும், நம்ம மாறணும். அப்படி மாறும்போது தான் ஆவியானவர் நம்மளோடு செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். வாசிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைகளுக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்கள், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாகவும் அவலட்சணமாக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. ஆதாயத்துக்காக இல்லைன்னா பணத்துக்காக இல்லை, உங்கள் சுயத்துக்காக இல்லை, என்ன செய்யும், உற்சாக மனதோடு என்ன செய்யும், அந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு, அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு. யாராவது நீ போகணும், நீ கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லி அவலட்சணமாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மனப்பூர்வமாக நம்ம மேலே விழுந்த பவுல் சொல்கிறாரு, என் மேலே விழுந்த கடமை, நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது என் மேலே விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு. நான் சுவிசேஷம் அறிவிக்கலை, எனக்கு ஐயோ. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு லாபமானதை என்ன செய்கிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன். அவர் ஊழியத்துக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அதற்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். தீமோத்தேயுக்கு ஒரு லக்கில் எழுதுகிறாரு, தீமோத்தேயு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார், ஊழியம் செய்கிறாரு. சபை ஊழியத்தை செய்யும்போது நான் என்ன செய்யன்னு தெரியல, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சனங்காச்சனமாக இருக்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியல, ஏற்றுக்கொள்ளவே மாட்டுக்காங்களே, நான் எப்படி தான் ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறதுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறாரு தீமோத்தேயு. அவருக்கு லெட்டர் எழுதுகிறார். யார்? தீமோத்தேயு எழுதுகிறாரு. நீ கலங்காத, பிரசன்னமாக யாவருக்கும் என்ன செய்கிறாரு, நீதிங்கிற இடத்தை வைத்திருக்கிறாரு. நீ நல்ல போராட்டத்தை போராடுன, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதுக்கு நீதிங்கிற இடம் உனக்கும் வைக்கப்பட்டிருக்குது, நீ கலங்காத. அவன் கேட்குறான், நீ என்ன செய்ய, நீ உன் மேலே விழுந்த கடமை, நீ செஞ்சிரு அந்த ஊழியத்தை, நீ தாமதிச்சிடாத, நீ விதைக்கிறத விதைச்சிரு. நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, நீ விதைக்கிற விதைக்கும் ஒவ்வொரு விதைக்கும் பலன் கொடுக்க வேண்டியது வரும். எவனாவது அதை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான், அந்த விதைக்கு நீர் ஊற்றிட்டான் அப்படின்னா, அந்த ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அது அநேக பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி சபைகளை பார்த்து சொல்கிறாரு, நீ எழும்பு, என்ன செய்ய, பட்டணத்துக்குள்ளே போ, நான் உன்னை கொண்டு அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்துரு, அவலட்சணமாக இல்லை, மனப்பூர்வமாக அந்த ஊழியத்தை செய்யணுமா. நீ வருத்தப்படாத தீமோத்தேயுன்னு சொல்கிறாரு பவுல், நீ வருத்தப்படாத, நீ அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மைதான், நீ தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான், அவனுக்காக நீ சோர்ந்து போயிடாதன்னு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு, சோர்ந்து போயிடாத, நீ ஊழியத்தை உண்மையாக செய்ய, ஊழியத்தை உண்மையாக செய்ய, அதுக்குள்ளே பிரதிபலன் என்ன செய்வார், அவர் நமக்கு தருவார். பிரசன்னமாகிற யாவருக்கும் என்ன செய்வார், அவர் தருவார். நீ கலங்காத, அவர் உன்னை அழைத்திருக்கிறார். என்ன அழைத்தது உண்மைன்னா உன்னையும் அழைத்திருக்கார். நீ ஜெபம் பண்ணும்போது பிரசன்னம் வெளிப்படுதான், நீ ஜெபம் பண்ணும்போது வல்லமை வெளிப்படுதான், நீ ஜெபம் பண்ணும்போது அசுத்தாவி அலறுதான், நீ ஜெபம் பண்ணும்போது கட்டுகள் உடைக்கப்படுதான், நீ ஜெபம் பண்ணும்போது குணமாக்கப்படுதான். அப்போ அந்த வல்லமை இறங்குதில்லை. அப்போ உனக்கும் அந்த நீதிங்கிற வைக்கப்பட்டிருக்குது. நீ கலங்காத, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அனுதினமும் அழைத்துவார்.
அவர் என்ன செய்வார்? அனுதினமும் என்ன செய்கிறாரு? அதுவும் யோபு சொல்கிறேன், என் மீட்பர் என்ன செய்ய என்னோடு என்ன செய்ய உயிரோடு இருக்கிறாரு, நான் எதுக்கு கலங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என் கூட இருக்கிற, நான் எதுக்கு கலங்கணும்? யோபு மனைவி சொல்கிறா, ஐயா இப்படி இருக்குதே, அழுகி போச்சு சரீரமெல்லாம், சாம்பல் உட்காந்துட்டு இருக்கிறாரு, தேவனை தூசிச்சு என்ன செஞ்சிரு, ஜீவனை விட்டுரு. அட பைத்தியக்காரி, நான் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தேன்? துணிமணி இல்லாமல் தானே வந்தேன். நான் அனுசரிறேன், அவர் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்ம எல்லா விஷயத்தையும் உற்று கவனிக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறார்? உற்று கவனிக்கிறாரு. அவர் லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறார் பவுல். அதை யோபு பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து போனார். இழந்து போய் என்ன செய்கிறாரு? அவர் எனக்கு இவ்வளோ நாள் செஞ்சுருக்கிறார்ல, அவர் நன்மைக்கு அடிச்சு எல்லாம் சோத்திரம் சொல்கிறேன் அப்படிங்கிறார். சபிக்கலை, அவர் தூசிக்கலை, அவர் புலம்பலை, பற்கடிப்பலை. ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சார். நம்ம இன்றைக்கி ஒரு ஊழியத்தை கூப்பிட்டோன்னா என்ன செஞ்சிடறோம்? வேலைக்கு எடுத்து நம்ம போவோம், ஒரு 300 சம்பளத்துக்கு எடுத்து போவான். இன்றைக்கி 700 சம்பளத்துக்கு எடுத்து போயிடுவான். இன்றைக்கி ஒரு 1000 சம்பளம் எடுத்து போயிடுவான். இன்றைக்கி விலை மதிக்க முடியாதது ஊழியம், இந்த கனமான ஊழியத்தை. அதான் சொல்கிறார் பாருங்கள், பவுல் எழுதுகிறார் பாருங்கள், உங்களிடத்து தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமாய் ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாக மனதோடு. வாசிக்கலாம் கீழே. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைகளுக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பாருங்கள், மந்தையை மாறுதியாக கண்காணி செய்யுங்கள்ன்ற. எனக்கு என்ன செய்ய, மந்தையை என்ன செய்யுங்க பாருங்கன்னு சொல்கிறாரு பவுல். என்ன செய்கிறாரு பேதுரு சார்? மந்தையை என்ன செய்ய கவனித்து பாருங்கள், அவலட்சணமாக இல்லை, மனப்பூர்வமாக அந்த ஊழியத்தை செய்யணும், இந்த மனப்பூர்வமாக அந்த காரியங்களை செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஏன்னா தானே இந்த ஊழியம் செய்வாங்க. வந்துட்டோம்ல, நீ கூப்பிட்டாங்கல்ல போயிடுவோம். யாரும் என்ன செய்ய சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா கேட்குறாங்க, நம்ம செய்கிறத என்ன செஞ்சிடுவோம், செஞ்சுட்டு போயிடுவோம். நம்மளோட ஒரு பாரம் இருக்கணும். நம்ம கொடுக்குற ஒரு துண்டு பிரதிக்கோ, நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ, ஏன் இருதயத்தை எப்படியாவது மனம் திரும்பிட மாட்டாங்களா, எப்படியாவது அந்த துண்டு பிரதியை வாசிட மாட்டாங்களா அப்படிங்கிறது பாரம் நம்ம இருதயத்தை அழுத்தும் போது அந்த பாரம். அதான் சொல்கிறாரு, இருதயத்தின் எண்ணங்களை இயக்கங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த வாரம் நம்மளை அழுத்தும் போது பிதாவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. மனுஷனும் முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே வாசிக்கலாமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் அவனுடைய பற்பல கிருபையில் உள்ள ஈவுகளையும் பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு நல்ல உக்கிரக்காரன் போலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். என்னென்னா ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறாரு பவுல், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வரங்களை வச்சு என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைச்சிருப்பார். ஒருத்தரை போதிக்கிறதுக்கு அழைச்சிருப்பார், ஒருத்தரை கட்டுகளை உடைக்கிறதுக்கு அழைச்சிருப்பார், ஒருத்தர் என்ன செய்ய வரங்களில் சொல்கிறாரு 9 வரங்களையும் குறைவில்லாதவர்கள் அவங்களோட மனப்போக்குவத்தை பொறுத்த அளவு என்ன செய்யும், அந்த வரம் வெளிப்படும். ஏன்னா அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை, அவங்களுடைய மனப்போக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வரங்கள், அந்த 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்கள் அந்த மனப்போக்கம் 9 உண்மையாக இருந்துச்சுன்னா 9 வரமும் செயல்படும். அதே போல் தான் என்ன இந்த வரங்களில் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் பவுல். உதவி செய்யுங்க, ஒருத்தரை தாங்குங்க, உக்கிரமாக ஒருவர் உதவி செய்யுங்க. என்ன சார், உங்கள்கிட்ட ஒரு வரம் இருக்குதா, போதிக்கிறவர் இருக்கா, அவனை எடுத்து நீங்கள் பயன்படுத்து. சபைக்கு சொல்கிறார், நீ அவனை எடுத்து பயன்படுத்து. ஒருத்தனை கட்டு உடைக்கிற வரம் இருக்கான், அவனை எடுத்து என்ன செய்ய கட்டுண்டவர்களை காவலேருந்து விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. ஒருத்தனை என்ன செய்ய சுகமளிக்கிற வரம் இருக்குதான், அந்த வரங்களை எடுத்து என்ன செய்ய அவனுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்குள்ளே அவங்க வரங்களை கொடுத்து என்ன செய்யுங்க, சபைகளில் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய டீச் பண்ணுறாரு. என்ன செய்கிறார் பவுல், என்ன செய்கிறாரு ஊழியக்காரங்களுக்கு டீச் பண்ணுறாரு. பவுல் பேதுருக்கு என்ன செய்கிறார், டீச் பண்ணுறாரு. உனக்குள்ளே இருக்கிற வரங்களை என்ன செய்ய பகிர்ந்து என்ன செய்யுங்க, ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுங்க கிரிகளை நடப்பீங்க, ஒருத்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு சபையில் என்ன செய்வாங்க, அற்புதம் சுகமளிக்கிற வரங்கள் இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யாது, அந்த மூங்களை முறிக்கிற அந்த அபிஷேகம் இருக்காது. என்ன மூங்களை முறிக்கிறதுக்கு என்ன கட்டுகளை உடைக்கிறதுக்கும் என்ன செய்ய சாப கட்டுகளை முறிக்கிறதுக்கு அந்த வரங்கள் இருக்காது. அப்போது என்ன செய்வாங்கன்னா, சரி அந்த சாப கட்டுகள் இருக்கிறவங்கள என்ன செய்யணும், கூப்பிட்டு நம்ம பயன்படுத்துவோம், இது யார் உடைப்பா அப்படின்னு. அப்போது என்ன செய்யணும், நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தூத்துக்குடியிலேருந்து. அப்போ என்கிட்ட நாங்கள் பேசுகிறோன்னே, பிரதர் நீங்கள் கட்டெல்லாம் உடைப்பீங்களாம்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கட்டு உடைக்க வரலாமா அப்படின்னு சொல்லி, கட்டாயம் வரேன் பிரதர், நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நினச்சிடுவேன் சொல்கிறேன்
அப்படி சொல்லி டேட்டை கொடுத்துட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்களை மாதிரி ஒரு 4-5 சபையில் கூப்பிட்டுருக்குறாங்க, கட்டு உடைக்கிற ஊழியக்காரங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி அநேகர் எங்கள் கட்டோடு என்ன செய்கிறாங்க, எங்கள் சபையில் இருக்கிறாங்க, அந்த கட்டு உடைக்கணும். அவங்கள குறை சொல்ல முடியாது, அந்த ஊழியக்காரங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த வரங்கத்தின்படி அவங்க நடத்துகிறாங்க அந்த சபையை. அவங்கள்ட்ட கட்டு உடைக்கிற வரம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்க சபையில் யாராவது கட்டு உடைக்கிறவங்க வெளியே ஊழியக்காரங்களை கூப்பிட்டு கட்டு உடைக்கிற அனாயிட்டிங் ப்ரேயர் நடத்தணும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நான் கேட்டு வச்சுருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ அதே போல் தான் என்ன செய்கிறாருன்னா, அவங்கவுங்களை என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படி தான் என்ன செய்கிறார் பவுல் என்ன செய்கிறார், பேதுருக்கு எழுதியிருக்கிறார். அப்போ அந்த வரங்கள் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அந்த வரங்களுக்கு என்ன செய்யணும், ஒருத்தர் என்ன செய்யுங்க, சுமைகளை தாங்குன்னு சொன்ன ஒவ்வொரு வரங்களை குறித்து என்ன செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறாரு. அப்போ அந்த கிருபைகளை வரங்களையும் பெற்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அண்ட் அந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்குது, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தக்கூடாது. பெருமைப்படுத்த அந்த வரம் போயிடும். அந்த வரம் நம்மள்ட்ட என்ன செய்யாது, நிலைச்சு நிற்காது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக அவர் பெருமை உள்ளவனுக்கோ நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தால் தான் அந்த வரம் என்ன செய்யும், அதிகமாக கிரியை செய்யும். அவன் கிரியை தக்கிற வேதம் தெளிவாக சொல்லப்படுது, அவன் கிரியை தக்கிற பலன் அளிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே கிரி எப்படி இருக்குதோ அதை மாதிரி தான் வரமும் நமக்குள்ளே வெளிப்படும். நம்ம கிரி எப்படி இருக்கோ அது மாதிரி வரமும் வெளிப்படும். வரங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி கிரியை வெளிப்படலை. நமக்குள்ளே கிரி எப்படி இருக்குதோ அப்படி தான் வரமும் வெளிப்படும். கிரியை ஒழுங்காக இருந்தால் வரமும் ஒழுங்காக வெளிப்படும். கிரியை ஒழுங்காக இல்லைன்னா வரமும் ஒழுங்காக வெளிப்படாது. வாசிக்கலாமா? எபிரேயர் 12:1. 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாருங்க, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அடிச்சு பொறுமையோட என்ன செய்யும், அபிவிசுவாசத்தெல்லாம் தூர விட்டுருங்க, பாவத்தெல்லாம் தூர விட்டுட்டு என்ன செய்யுங்க, பொறுமையோடு என்ன செய்யணும், அந்த என்ன செய்யுங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதியிருக்கிறார் பவுல். என்ன செய்கிறாரு, விட்டுருங்க, எல்லாத்தையும் தூர விட்டுருங்க, விட்டுட்டு என்ன செய்யுங்க, இந்த கடைசி கால ஊழியத்துக்காக என்ன செய்யுங்க, அவர் என்னத்துக்காக நம்மளை நியமிச்சிருக்கிறாரோ, நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அதுக்கு மாதிரியாக மாறிடுங்க. மாறி என்ன செய்யுங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சபையில் என்ன செய்யுங்க, உங்கள் பாவங்களை குறித்து ஒரு மனுஷன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களோ, நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊழியம் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களோட மகிமைப்படும் போது அப்போ யோசிப்பீங்க, நம்ம இப்படி ஒரு ஊழியத்தை செய்கிறோமே, நம்ம அந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் செய்கிற ஊழியத்தை என்ன செய்வீங்க, அந்த இன்னும் ஊழியத்தை செய்யணும், இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்மளோட வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். நமக்குள்ளே அந்த தாகம் வந்துடும். தாகம் வந்துச்சு, அந்த பாவம் நம்மளை விட்டு என்ன செய்யும், விளைகிறோம். வாசியம் வருதுற. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாருங்க, விசுவாசத்தை துவக்கிறோமான இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன செய்யணும், நம்ம ஓட்டத்துக்கு என்ன செய்யணும், ஓடுறதுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்படியே உட்கார்ந்துடாதீங்க அப்படி சொல்லி என்ன செய்யறாரு எபிரேயருக்கு எழுதியிருக்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம எலும்பு என்ன செஞ்சிருங்க, ஓடிருங்க. எப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. இப்படி உட்காந்துன்னா ஒரு கதையும் நடக்காது. வாசிக்கலாமா? தீத்து 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரிகளை செய்கிறவர்களாக என்ன செய்யும், குறைவுகளை நிறைவாக்குறவர்களாக மாறி என்ன செய்யணும், நற்கிரிகளை செய்கிறவர்களாக என்ன செய்யணும், மாறணும் தான் வேத தெளிவாக சொல்லப்படுது. வாசிக்கலாமா? தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை நீ செய்.
தீங்கு அனுபவியே. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார், தீங்கு அனுபவியே, நீ நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடின்னு சொல்கிறார். அதே போல் தான் அன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவனுக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புக்கு நேரம் என்ன செய்யுங்க, சீக்கிரம் அவர் வரப்போகிறாரு, இதோ சீக்கிரம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் இதோ சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த சீக்கிரம் வரப்போகிறதுக்கு அவர் பக்கத்தில் போய் நம்ம அமர்ந்து இருக்கிறதுக்கு, அவருடைய ஊழியத்தை செஞ்சால் தான் என் ஊழியக்காரன் என் வலது பிரசுத்தில் நான் அமர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதே போல் தான் ஆண்டவர் உங்களை என்னை முன்குறிக்க போய் தான் இன்றைக்கி ஆண்டவர் நினைச்சார். இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு இருக்கிறாரு. ஜெபம் நம்ம ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துடிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.